அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால், பிறவாழி நீந்தல் அரிது. நடுவேலப்பட்டியில் வாழ்க்கை அழகாகச் சென்றது. மீனவர்கள் கடலில் பாடிக்கொண்டே சவாரி செய்தனர். அருகிலுள்ள மணல் கரையில் குழந்தைகள் விளையாடினர். விவசாயிகள் புளி, மா, தேங்காய் மற்றும் முந்திரி ஆகியவற்றை அறுவடை செய்தனர். காற்றில் உப்புடன் பழங்களின் வாசனையும் வீசியது. மாலையில் குழந்தைகள் கின்னஸ் தோட்டத்தில் உள்ள சவுக்கு மரங்களில் கூடினர். சீதா பாட்டி மரத்தடியில் அமர்ந்து ஞானக் கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். திடீரென்று கடலுக்கு மேல் கருமேகங்கள் கூடின. அலைகள் சத்தமாக வளர்ந்தன. காற்றில் பனை மரங்கள் வளைந்தன. குழந்தைகள் விளையாடுவதை நிறுத்தினர். இதயத்தில் பயம். இடி முழக்கமிட்டது. மழை பலமாக பெய்தது. புயல் குடிசைகளை அசைத்து கிளைகளை எரிந்தது. குழந்தைகள் பயந்து இங்குமங்கும் ஓடினர். புயலின் நடுவில் சீதா பாட்டி குழந்தைகளை அழைத்தார். குழந்தைகள் நடுங்கிக் கூடினர். ஆனால் அவர்கள் பாட்டியை நம்பினர். பாட்டி தங்கள் கிராமத்தில் உள்ள மக்களின் வலிமையை பற்றி கூறினார். டிசம்பர் 2002 நடுவெள்ளப்பட்டி மக்கள் ஒரே குடும்பமாக வேலை செய்தனர். வெறும் 24 மணி நேரத்தில் அவர்கள் 80,244 மர மாதிரிகளை நட்டனர். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு பயங்கரமான சுனாமி தாக்கிய போது மரங்கள் ஒரு வலுவான பச்சை சுவரை உருவாக்கியது. ஆயிரக்கணக்கானோர் தமிழ்நாடு முழுவதும் இறந்தனர். ஆனால் நடுவெள்ளப்பட்டி பாதுகாப்பாக இருந்தது. அவர்களின் கிராமத்தை பற்றிய கதை குழந்தைகளுக்கு புயலை கையாள தைரியத்தை அளித்தது. படிப்படியாக அவர்கள் சேற்று பாதைகளையும் உடைந்த மரங்களையும் கடந்து சென்றனர். இறுதியாக பாட்டி அவர்களை ஒரு கல் பள்ளி வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பாட்டியின் இருப்பால் ஆறுதல் அடைந்த குழந்தைகள் நெருக்கமாக அரவணைத்தனர். மறுநாள் காலை புயல் கடந்துவிட்டது. கிராமத்தை காக்கும் சவுக்கு மரங்கள் உயர்ந்து நின்றன. பாட்டி குழந்தைகளிடம், குழந்தைகளே, ஞானம் இந்த மரங்களைப் போல பாதுகாக்கிறது. கின்னஸ் தோட்டம் நம் கிராமத்தை சுனாமியிலிருந்து காப்பாற்றியது போல வாழ்க்கையின் புயலையும் ஞானிகளை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே கடக்க முடியும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால், பிறவாழி நீந்தல் அரிது.